பின்வாங்கி போகின்ற அநேக கிறிஸ்தவர்களும் இதனால் தான் பின்வாங்கி போகிறார்கள். ஏன் தெரியுமா? கூப்பிடுறவங்க அப்படி கூப்பிடுறாங்க. நீ ஆண்டவர்கிட்ட வா, அவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு கூப்பிடுவாங்க. ஆசீர்வாத கூட்டம்னா பரவாயில்ல, இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வழக்கமாக ஆசீர்வாத கூட்டத்துக்கு தான் நிறைய பேர் போவாங்க. ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய ஆசீர்வாத கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த கூட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கும். ஆனால் அவங்க அதுக்காக வரல, ஆண்டவருக்காக வரவில்லை, அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக வந்தார்கள். ஆசீர்வாதம்னா என்ன? துட்டு, ஹெல்த்து, வெல்த்து, இந்த ரெண்டும் தான். ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று பணம். இந்த ரெண்டும் கிடைக்கலன்னு வைங்க, இந்த ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ரெண்டும் கிடைக்கலன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? ஓடிடுவாங்க சார். அதுதான் இங்கே நடக்குது.